ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சட்னி தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதே போல் சட்னி ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூடான இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும் பொழுது அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மிதமான தீயிலையே வச்சு கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. மிளகாய் கடலைப்பருப்பு எல்லாமே வறுபட்டு வந்ததும் வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயமே போதும். கூடவே 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்தாச்சு. இது கூடவே தக்காளி சேர்த்துக்க போகிறோங்க. 3லேருந்து 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக 3-4 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. சின்ன துண்டு புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரணுங்க. இப்போது தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சுங்க. இப்போ இது கூடவே நம்ம புதினா சேர்த்துக்க போகிறோம். 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வதங்கி வந்துடுங்க. புதினா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க. ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு மிளகாய் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இது கூடவே ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி புதினாவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க. இப்போது சட்னி நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் கடுகு உளுந்து கருவேப்பிலை பெருங்காயம் தூள் சேர்த்து நல்லா தாளிப்பு கொடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் தாளிச்சிட்டு நம்ம சட்னி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி வச்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான இட்லிக்கு இதே போல் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.